நீர்ப்பாசன அமைப்பின் செயற்பாடு மற்றும் பராமரிப்பு. குளம் நமது பாரம்பரியம். அதனால்தான் பண்டைய காலங்களில் இருந்து நீர்ப்பாசன முறையை பராமரிப்பதில் சிறப்பான கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த காலத்தில் விதானி மாமாவின் அனுபவத்தை கொண்டு அதற்கு நல்ல ஒரு முறையை வகுத்திருக்கிறார். குளங்கள் சபையானது ஒரு நிர்வாக அலையின் கீழ் குளத்தின் சேற்றுப்படை அகற்றல், குளக்கட்டின் இடைவெளி நிரப்புதல், மரநீர் தடுப்பில் மரக்கன்றுகளை நடுதல், குளக்கட்டுப்பாடு போன்ற முறைகள் மூலம் குளம் மற்றும் குளத்தை சார்ந்த சூழல் அமைப்பின் நிலத்தன்மை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக முன்னிற்கிறது. அந்த காலத்து குளங்கள் சபையினால் செய்யப்பட்ட வேலை இப்போது பருவகால கூட்டத்திற்கே வழங்கப்பட்டுள்ளது. இப்போது உங்களுக்கு அனுபவத்தில் தெரிந்திருக்கும். இந்த காலத்தில் இந்த குளங்களை பராமரிப்பதற்கான தொடக்க புள்ளி எங்கே உள்ளது என்று. பருவகால கூட்டத்தில் தான் இதற்கான அடிப்படை திட்டமிடல் செய்யப்படுகிறது. நாங்கள் பயிரிட ஒரு நடவு அட்டவணையை தயாரிக்க வேண்டும். அவ்வாறே தண்ணீரை பகிர்ந்து கொள்வதற்கான முறையான நீர் வழங்கல் அட்டவணையையும் நாங்கள் தயாரிக்க வேண்டும். அதேபோல் எமது சாகுபடிக்கு தேவையான தண்ணீரை சேமித்து வைக்கும் குளங்களை பராமரிப்பது பற்றிய முடிவுகளும் இந்த பருவகால கூட்டத்தில் எடுக்கப்படுகிறது. முதலில் செய்ய வேண்டியது குளத்தில் பராமரிக்கப்பட வேண்டிய கூறுகளை அடையாளம் காண்பதுதான். முக்கியமான பராமரிப்பு தேவைப்படும் பகுதிகளை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இரண்டாவதாக அதற்கு ஒரு திகதியை நிர்ணயிக்க வேண்டும். ஆனால் இவை எல்லாவற்றையுமே செய்தாலும் இந்த பராமரிப்புக்கான செலவு தொகை அப்போதுதான் குளத்துக்கான ஒரு பராமரிப்பு நிதியை உருவாக்குவது தொடர்பாக நாம் சிந்திக்க வேண்டும். இது தொடர்பாகவும் இந்த பருவகால கூட்டத்தில் கலந்துரையாடப்படும். இந்த குளத்தின் அணைகள் அல்லது நீர்ப்பாசன அமைப்புகளை பராமரிப்பது முக்கியமான பல நன்மைகளை நமக்கு வழங்குகிறது. அதாவது நீர் செயல்திறனை அதிகரிக்க முடியும் மற்றும் இந்த நீர்ப்பாசன முறைகளின் ஆயுள் காலத்தை அதிகரிக்கவும் முடியும். குளத்தை பராமரிக்க பல வழிகள் உள்ளன. ஆனால் இந்த பருவத்தில் பராமரிப்பு குறித்த முறையான ஒப்பந்தம் பருவகால கூட்டத்தில் எடுக்கப்படும். இந்த குளத்தை பராமரிக்கும் முறைகள் என்னவென்று நாம் பார்ப்போம். முதலாவது, பருவத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பங்கு பட்டியலின்படி ஒவ்வொரு விவசாயியும் பராமரிக்க வேண்டிய பகுதி ஒவ்வொரு விவசாயியும் பயிரிடும் நிலத்தின் அளவை பொறுத்து பங்குகளாக பிரிக்கப்பட்டு இங்கு குளக்கட்டு, நீர்வழிகள் போன்றவற்றை பகிர்ந்து அளிப்பதே நடைபெறும். இரண்டாவது, சிரமதானம். சிரமதானம் என்பது இலங்கை சமூகத்தின் பண்டைய காலங்களில் இருந்து வரும் ஒரு சிறப்பியல்பு என்பதை நாம் அறிவோம். அங்கு குளக்கட்டு, வடிகால்கள் மற்றும் கழிவுநீர் வடிகால்கள் போன்றவை பொதுப்பணிகளாக கருதப்பட்டு சிரமதான மட்டத்தில் மேற்கொள்ளப்படுகிறது. மூன்றாவது, குளத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூறுகளை பராமரிக்க ஒருவருக்கு வாடகைக்கு விடுவதும், பருவத்தில் பயிரிடப்படும் நிலத்தின் அளவை கொண்டு செலவை பிரிப்பதும், பின்னர் ஒவ்வொரு விவசாயியும் சம்பந்தப்பட்ட பணத்தை விவசாயிகள் அமைப்புக்கு வழங்குவதும் ஆகும். இவ்வாறான முறைகளிலேயே குளமானது பராமரிக்கப்படுகிறது. ஒரு குளத்தை பராமரிக்கும் போது பராமரிக்க வேண்டிய கூறுகளை பற்றி நாம் அறிந்திருப்பது மிகவும் முக்கியம். அது என்னவென்று பார்ப்போம். இலக்கம் 3, நீர்பிடிப்பு பகுதி. இது குளத்தின் பாதுகாப்பு பகுதி என்றும் அழைக்கப்படுகிறது. ஆனால் இது குளத்தின் எல்லையாக அமையாது. இது குளத்து நீரை கொண்டு வரும் தொடக்க நிலையிலிருந்து உள்ள பகுதியாகும். அருவி தொடர் அமைப்பில் இறுதி நீர்த்தேக்கத்தின் நீர்பிடிப்பு பகுதி என்பது குளத்துக்கு நீரை எடுத்து வருவதும் தொடக்க காடு அல்லது நில பகுதியுமாகும். இந்த நீர்பிடிப்பு பகுதியை பராமரிப்பது என்பது அந்த பகுதிக்கு ஏற்ற தாவரங்களை நடுதல், வேளாண் காடுகளை நிறுவுதல் மற்றும் அங்கு பயிரிடப்பட்ட நிலம் இருந்தால் மண் பாதுகாப்பு முறைகளை அறிமுகப்படுத்துதல் ஆகியவையே. அதாவது பொருத்தமான திசைக்கேற்ப மண்வேலிகளை அமைப்பதாகும். சிறுகான்களை அமைத்தல் போன்றவை. இலக்கம் 2 மண் அணை, வேக்கந்த எனும் குளக்கரையாகும். குளக்கரையிலிருந்து சிறிய புதர்கள் மற்றும் செடிகளை அகற்றுதல். முதலில் தொழில்நுட்ப அதிகாரிகளின் ஆலோசனையுடன் காய்ந்த மரங்களை அகற்றவும். கரையான்களை தோண்டி அவற்றை கரையான் ராணியுடன் சேர்த்து அகற்றி பின்னர் அவற்றை நசுக்குதல். குழிகள் தோண்டப்பட்டுள்ள பகுதிகளை சரளை மண்ணால் நிரப்புதல்.
கரையின் சரியான சாய்வை பராமரிக்க மண்ணை பயன்படுத்தி சமப்படுத்துதல் போன்ற முறைகளின் மூலம் எமக்கு குளத்தின் அணையை பராமரிக்க முடியும். இலக்கம் 3 என்பது மதகு. ஒரு ஏரியில் 2 வகையான மதகுகளை நாம் முக்கியமாக அடையாளம் காணலாம். சேற்று மதகு மற்றும் நீர் மதகு. அங்கு மதகின் நீர் நுழைவாயில் மற்றும் வெளியேறும் வழியிலிருந்து மண், களிமண் மற்றும் கற்கள் அகற்றப்படுகின்றன. துருப்பிடிப்பதை தடுக்க மதகின் கதவு மற்றும் லீவரை கிரீஸ் செய்ய வேண்டும். மதகில் சாவி செருக்கப்படும் இடத்தில் தனிப்பூட்டை பயன்படுத்தி பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுப்பது மிகவும் முக்கியம். இலக்கம் 4 என்ற எண்ணை சுரங்கை அல்லது வெளிவான் கதவு என்று அடையாளம் காணலாம். 3 முக்கிய பகுதிகளை இங்கே அடையாளம் காணலாம். சுரங்கையின் உள்பக்கம், சுரங்கையின் வெளிப்புற பக்கம் மற்றும் கசிவு பாதை. காலநிலை மாற்றம் காரணமாக குறுகிய காலத்தில் பெய்யும் கனமழையினால் பல குளங்கள் உடைந்து போகின்றன. இதற்கு முக்கிய காரணம் இந்த சுரங்கையில் ஏற்படும் அடைப்புகள் தான். தொட்டியிலிருந்து அதிகப்படியான நீரை வெளியேற்ற பயன்படும் இந்த வடிகால்கள் தொடர்ந்தும் பராமரிக்கப்பட்டு தடைகளை அகற்றி பயன்படுத்துவது குளத்தின் பாதுகாப்பிற்கு மிகவும் முக்கியமானது. பெரிய வெள்ளங்கள் சில வருடங்களுக்கு ஒரு முறையாவது ஏற்படும் என்பது உங்களுக்கு தெரியும். மழையால் அதிக அளவு நீரை வெளிப்படுத்த முடியாத அந்த காலத்தில் அணைகளை வெட்டுதல் என்ற ஒரு முறை பண்டைய காலங்களில் இருந்து பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதன் மூலம் குளத்திலிருந்து அதிக நீரை வெளியேற்றுவதற்காக வான்கதவு இருக்கும் பக்கத்தில் அல்லது மறுபுறத்தில் தண்ணீர் பாயும் பக்கத்தை தவிர தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் சொத்துக்களுக்கு தீங்கு விளைவிக்காத இடத்தில் அணை வெட்டப்பட்டு தண்ணீர் திறந்துவிடப்படும். எனவே இந்த முறை அவசர கால சூழ்நிலைகளை நிர்வகிப்பதற்கு மிகவும் பொருத்தமானது என்பதனால் விவசாயிகள் குள பராமரிப்பின் போது இந்த இடத்தை முன்கூட்டியே அடையாளம் கண்டு அருகிலுள்ள மற்றும் கீழ்நிலை பகுதிகளை தடைகள் எதுவும் என்று வைத்திருப்பது மிகவும் முக்கியம். இருப்பினும் இந்த பணியை மேற்கொள்வதற்கு முன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு முன் அனுமதி பெறப்பட வேண்டும். இலக்கம் 5 என்பது பாசன கால்வாய்களின் பராமரிப்பு ஆகும். நடவு வயலுக்கு தண்ணீர் எடுக்கவும், பேரிடர் ஏற்பட்டால் குளத்திலிருந்து தண்ணீரை விரைவாக வெளியேற்றவும் கால்வாய்கள் மற்றும் அணைகள் அடைப்புகள் இல்லாமல் பராமரிக்கப்பட வேண்டும். வயல் கால்வாயின் ஓரங்கள் சுத்தம் செய்யப்படும் போது வயல் கால்வாயின் அகலம் காலப்போக்கில் குறையக்கூடும். இதற்காக வயல் கால்வாயின் கரையில் இந்த பக்கத்திலிருந்து நெல் வயல் பக்கம் வரை 2 அடி கால்வாய் வைக்கலாம். இதனால் காலப்போக்கில் கால்வாயின் அகலம் குறைவதை தடுக்கலாம். பாசன கால்வாய்களில் நீர் மாற்றுப்பாதைகள், டிராக்டர் சாய்வு தளங்கள் போன்றவற்றை பராமரித்தல் பணிகளும் முக்கியமானவை. இலக்கம் 6 அழுக்கு கால்வாய் அல்லது உவர்நீர் கால்வாயை சுத்தம் செய்ய வேண்டும். இங்கு நடவு வயலில் உள்ள கழிவு நீரை வெளியேற்ற உவர்நீர் வடிகால் முக்கியமானது. குளத்தின் மர தடுப்பணையிலிருந்து வயலின் மிக தாழ்ந்த இடத்திற்கு அழுக்கு கால்வாய் அமைக்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியுமா இதை ஏன் உவர் நதி என்று அழைக்கின்றோம் என்று? மரத்தடுப்பணையில் உள்ள உவர் நீர் இந்த கால்வாய் வழியாகவே வெளியேறுகிறது. மேலும் உவர் தன்மை அதிகமாக கொண்ட நெல் வயல்களின் மண்ணை தயாரிக்கும் போது மண்ணை திருப்பி முகடுகளை மூடும் போது ஏற்படும் கனமழை மண்ணில் உள்ள உவர்ப்பை கழுவிச் செல்கிறது. பின்னர் அணையை உடைத்து அணையிலிருந்து வரும் தண்ணீரை இந்த உவர்நீர் கால்வாயில் திறந்துவிட வேண்டும். இது நடவு வயலில் உள்ள உவர்ப்பு தன்மையை குறைத்துக் கொள்ள உங்களால் முடியும். உங்களுக்கு தெரியுமா, இதுவரை இந்த பெருமதியான சேவையை செய்யும் இந்த கழிவுநீர் கால்வாய் மரத்தடுப்பணை போன்ற சிறந்த சூழல் அம்சங்களிலும் நமது விவசாயிகள் பயிரிட்டிருக்கிறார்கள். இதன் பிரதிபலனையும் அவர்களே அனுபவிக்க வேண்டும். அவர்கள் தங்கள் நெல் வயல்களில் இருந்து உவர்ப்பு தன்மை மற்றும் கனிமங்களை அகற்ற முடியாமல் விளைச்சலை குறைக்கிறது. இலக்கம் 7 நீர் அளவீட்டு உபகரணங்களை பராமரித்தல். குளத்தின் நீர் கொள்ளளவை அளவிட பயன்படுத்தப்படும் நீர் அளவீடுகள். குளத்திலிருந்து நெல் வயல்களுக்கு எவ்வளவு தண்ணீர் எந்த வேகத்தில் எவ்வளவு நேரம் வழங்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்க ஒரு ஃப்ளோ மெஷரிங் கேஜ் நீரோட்ட வேகை அளவீட்டு கருவி நிறுவப்பட்டுள்ளது. நெல் வயல்களுக்கு அருகில் நிறுவப்பட்ட மலைமானிகள் தினசரி மற்றும் பருவகால மழையை பதிவு செய்து கணக்கிடுவதன் மூலம் அடுத்த பருவத்தில் பயிரிடக்கூடிய நிலத்தின் அளவை தீர்மானிக்க முடியும். துருப்பிடிப்பதை தடுக்க பழைய நீர்விடும் கருவிகளுக்கு நிறப்பூச்சிகளை தீட்டுதல், அளவீடுகளில் சேர்ந்திருக்கும் சேறுகளை அகற்றுதல் போன்ற பராமரிப்பு பணிகளை நாங்கள் மேற்கொள்ளலாம்.
இலக்கம் 8 குளத்தின் சுற்றுச்சூழல் அமைப்பின் கூறுகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். குளத்தின் மரநீர் தடுப்புகளில் மரங்கள் நடப்பட்டு எல்லை கம்பங்கள் ஏதேனும் இருந்தால் அவை விழுந்துள்ளதா என்று சரிபார்க்கப்பட்டு அவை விழுந்துள்ளதாயின் மீண்டும் நடப்பட வேண்டும். ஒதுக்கப்பட்ட மரத்தடுப்பணை பகுதிக்குள் நெல் சாகுபடி செய்ய அனுமதி வழங்காதிருத்தல், மரத்தடுப்பணையில் நடப்பட்ட மரங்களை முறையாக பராமரித்தல், மரங்களை வெட்ட அனுமதி வழங்காதிருத்தல் முக்கியமானவையாகும். கடந்த காலத்தில் இருந்து குளங்களின் மேற்பரப்பு பகுதியில் உள்ள வடிகுளம், நாணல் வடிகட்டி, மண் அணை போன்றவற்றின் மூலம் பாரிய சேவை ஆற்றப்பட்டது. ஆனால் தற்போது அவ்வாறான கூறுகள் சிறிது சிறிதாக மறைந்து அழிந்து போகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதனால்தான் நாம் அந்த கூறுகளை மறுசீரமைக்க வேண்டும். இதை செய்ய ஏற்கனவே உள்ள வடிகுளங்களில் படிந்துள்ள மண்ணை அகற்றி வடிகுளத்தின் ஆழத்தை அதிகரிப்பது முக்கியமாகும். வடிகட்டிகளில் சிக்கியுள்ள மணல் மற்றும் மண்ணை அகற்ற வேண்டும். மண் அணைகளை பராமரிக்க வேண்டும். இவற்றின் மூலம் குளத்தின் மேற்பரப்பு பகுதிகளையும் மரத்தடுப்பணையையும் நாம் பாதுகாக்க முடியும். எண் 9 கீழ் நாம் அணைக்கட்டு பற்றியும் கவனம் செலுத்த வேண்டும். அணையின் கதவு மற்றும் இயந்திர உபகரணங்களை முறையாக பராமரித்தல், துருப்பிடிக்காத வண்ணப்பூச்சுடன் வண்ணம் தீட்டுதல், கிரீஸ் பூசுதல், இதையெல்லாம் செய்ய நாம் நீர்ப்பாசன பராமரிப்பு நிதியை வலுப்படுத்த வேண்டும். உங்கள் நீர்ப்பாசன முறைகளுக்கான விவசாயிகள் அமைப்பின் பொது கணக்கிற்கு மேலதிகமாக குளத்தின் பெயரில் விவசாயிகள் அமைப்பின் ஒரு பராமரிப்பு நிதியை பராமரிக்க முடியும். இதன் மூலம் விவசாயிகள் ஒப்புக்கொண்ட முறையில் பணத்தை சேகரித்து பராமரிப்பு கணக்கில் வைப்பிடலாம். மேலும் விவசாயிகள் அந்த நிதியை பயன்படுத்தி தாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பராமரிப்பு பணிகளுக்கு பயன்படுத்தலாம். மேலும் உங்கள் குளத்தின் பராமரிப்பு நிதியை எவ்வாறு அதிகரிப்பது என்று உங்களுக்கு தெரியுமா? முதலாவது முறை ஏரியில் நன்னீர் மீன் வளர்ப்பை செயல்படுத்துவதாகும். எமது குளத்தை மீன் வளர்ப்பதற்கு குத்தகைக்கு விடலாம். அந்த குத்தகை பணத்தை பராமரிப்பு நிதியில் வைப்பிட்டு நிதியின் ஒரு பகுதியில் அடுத்த பருவத்திற்கான மீன் குஞ்சுகளை வாங்கவும் குளத்தில் போடவும் முடியும். சில விவசாய அமைப்புகள் தொட்டியின் மீன் குஞ்சுகளை சேர்ப்பது, அவற்றை பாதுகாப்பது மற்றும் விற்பனை செய்வது போன்ற முழு செயல்முறையையும் குத்தகைக்காரருக்கு ஒப்படைக்கிறார்கள். இதற்காக ஆரம்பத்திலேயே விவசாயிகள் அமைப்பை கலைப்பதன் மூலம் வருடாந்த வரி வசூலிக்கப்படுகிறது. இரண்டாவது, ஏரியில் பூக்களை இடுவதற்காக குத்தகைக்கு விடுதல். அதன்படி வளரும் பருவத்திற்கான பராமரிப்பு நிதியிலிருந்து ஒரு தொகை வசூலிக்கப்பட்டு நீர் கட்டுப்பாட்டாளருக்கு சம்பளமாக வழங்கப்படும். மேலும் மற்றொரு பகுதி பராமரிப்பு கணக்கில் வைப்பு செய்யப்படுகிறது. உதாரணமாக, பெரும்போகத்தில் ஏக்கருக்கு 300 ரூபாயும், சிறுபோகத்தில் ஏக்கருக்கு 200 ரூபாயும் இடைக்கால சாகுபடிக்கு செய்யப்படுமாயின் ஏக்கருக்கு 200 அல்லது 100 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. மூன்றாவது, வாடகை அடிப்படையில் பராமரித்தல். புல் வெட்டும் இயந்திரங்களை பயன்படுத்தி தொட்டி கரையை சுத்தம் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் என்பதை தீர்மானிக்கவும். இதற்காக செலவிடப்பட்ட மனித நாட்களின் எண்ணிக்கை, இயந்திரத்திற்கான எண்ணெய் மற்றும் எரிபொருள் செலவு மற்றும் இயந்திர பராமரிப்பு செலவு போன்றவற்றை உள்ளடக்கி மொத்த செலவு தீர்மானிக்கப்பட வேண்டும். அதன் பின் பயிரிடப்படும் ஏக்கர் அளவினால் வகுத்து பெறப்படும் தொகையை விவசாயிகளுக்குரிய ஏக்கர் அளவிற்கேற்ப செலவு தொகையை சேர்த்து கூலி அடிப்படையில் பராமரிப்பு மேற்கொள்ளப்படும். எனினும் இந்த முறையில் குளத்தின் அனைத்து பகுதியையும் பராமரிக்க முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறே இந்த முறை இலகுவானதாக இருந்தாலும் விவசாயிகள் மற்றும் குளத்திற்கு இடையிலான உறவின் சமூக மதிப்பு குறைந்துவிடும் என்பதை கூற வேண்டும். அவ்வாறே இறுதியாக கவனம் செலுத்த வேண்டிய விடயம், விவசாய அமைப்புகளுக்கு பராமரிப்பு தேவைகளுக்காக கிடைக்கும் உபகரணங்களை தகுந்த முறையில் சர்வீஸ் செய்ய வேண்டும். அத்துடன் பராமரிப்பு தேவைகளுக்காக உபகரணங்களை வழங்கும் போதும் மீள பெற்றுக்கொள்ளும் போதும் தரவுகளை வைத்திருக்க வேண்டும். ஆகவே சற்று யோசித்து பாருங்கள். எமது விளைநிலத்திற்கு தேவையான நீரை எமது இந்த நீர்ப்பாசன அமைப்பிலிருந்தே பெற்றுக்கொள்கின்றோம். நாம் எமது குளத்தை பாதுகாத்து உள்ள நீரில் சிறந்த பயன்பாட்டை பெற்று எமது பிள்ளைகளுக்கும் அதனை பாதுகாத்து அவர்களிடம் ஒப்படைப்பது எமது கடமை அல்லவா? ஆகவே நாம் எமது குளத்தை பாதுகாப்போம். அதற்காக குளத்தையும் குளத்தை சூழ்ந்துள்ள சூழல் கட்டமைப்பையும் சிறப்பாக பாதுகாப்போம்.